ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அன்புடன் சுசி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தங்கியிருக்கிற ரூமை ஒரு ஹோம் டூர் போக போகிறோம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எங்கள் ஊர் சைடு இருக்கவங்க தான், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம். அப்படி அதாவது அக்கம் பக்கம்னாலே சொந்தக்காரங்க வந்துடுவாங்க இல்லையா, ஊர் சைட்லாம். ஸோ நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாம். அப்படி இப்படி விசாரித்து பார்த்தோன்னா மாமன் மச்சான் பங்காளி அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த ரூமை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரூமில் இப்போ என்னென்னா, ஆக்சுவலாக எல்லாருமே தங்கியிருக்கிறவங்க எல்லாராலையுமே வந்து ஒரு நல்ல ரூமும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனாலும் வந்து நம்ம இதில் தங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு காசு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால் இதில் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு இங்கே வந்துட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்க. ஸோ நல்ல பொசிஷனில் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து ஃபேமிலி தான். ஃபேமிலிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காசு அனுப்புனா அவங்க கொஞ்சம் கடன் கொடுக்குறதோ இல்லை அவங்களோட செலவை பார்த்துக்கிறதோ, இங்கே கொஞ்சம் இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதாகப்பட்டது மக்களே, பந்திக்கு முந்து அப்படின்றனால ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சமையல் வர நானும் சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ அப்படியே கிச்சன்லேருந்து கவர் பண்ணுறோம். வெளியில் வந்து பால்கனியோட வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பால்கனியை காட்டிட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து உள்ளே வந்து பேச்சுலர் இருக்குன்றனால சுமாராக தான் இருக்கும். பால்கனியோட வியூ வந்து ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ல. அதனால் மஞ்சள் சட்டை வந்து என்னமோ செய்ய போகிறான். சாப்பாடே தானே காலையில்? ஜூஸ் மட்டும் தானா? இதுக்கப்புறம் சாப்பாடு வேறையா? ஓகே தான். இப்போ நம்ம வந்து கிச்சன்லேருந்து வெளில போய்ட்டு ரூமெல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா கிச்சனை வந்து நாங்கள் சமைக்கும்போது அப்படியே நீங்கள் பார்த்துருவீங்க. இப்போது சும்மா லைட்டாக எல்லாருமே போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த வீட்டில் மொத்தம் 4 ரூம் இருக்குது. அதில் ஒரு மெய்ட் ரூம் ஒன்று, அதில் தான் என் ஃப்ரெண்டு இருக்கான். இந்த இருக்கான் பாருங்க. காலையிலேருந்து என்ன கிளம்ப சொல்லி கோபமாக இருக்கான். காலையிலே கிளம்ப சொன்னால் நான் கிளம்பல. ஆக்சுவலாக துபாய்க்கு வந்து வேலை முடிஞ்சு போச்சு, அதனால் நாங்கள் கிளம்புறோம். அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு மெயின் ரூம், இதுதான் இருக்கிறதுலே பெரிய ரூமு. இங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்கியிருக்காங்க. லைட்டு போடலையா? கிளியர் லைட்டு போடுங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் தலைவர் தங்கியிருந்தீங்க? 9 பேர் இங்கே தங்கியிருந்தாங்க இந்த ஒரு ரூமில். ஸோ ஃபாரின்லேருந்து வந்து வேலை பார்த்தா இப்படி தான் 9 பேர் ஒரே ரூமில் தங்குற மாதிரிலாம் இருக்கும். இப்படிலாம் தான் நம்ம ஆளுங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரூமுக்கும் வந்து இங்கே ஒரு தனி பால்கனி இருக்குது. இந்த ரூமுக்கு வந்து தனியாக தான் இருக்கும். ஸோ துணி காய வைக்கிறதுலாம் இங்கே தான் காய வச்சுக்கணும். எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி இப்படி தான் காய வச்சுப்போம். ஸோ இங்கேயே வந்து இந்த ரூமில் இருக்கிறது பெரிய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த பால்கனியோட வியூ தான். பார்க்கவே செம்மையாக இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு இருக்குது. இந்த ரூமில் இருக்கவங்க வச்சுக்கிறதுக்கு கபோர்டு ப்ளஸ் அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ரூமுக்கு ஒரு செப்பரேட் டாய்லெட் இருக்குது. இது வந்து சின்ன ரூமு, பக்கத்து ரூமு. இங்கே வந்து ஒரு 4 பேர் தங்கியிருக்காங்க. தலைவர் ஒருத்தர் இங்கே இருக்கார். இங்கேயும் வந்து டைரெக்டாக ஜன்னல்லேருந்து, பால்கனிலாம் கிடையாது, ஜன்னல்லேருந்து பார்த்தாலே செம்மையாக இருக்கும். சேம் வியூ தான். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் நிற்கிறது பாருங்கள். இந்த சைக்கிள் எடுத்தால் எல்லாம் வேலைக்கு போவாங்க. இது ஃபுட்பாத்தில் ஓட்டுறதுக்கு மட்டும்தான், ரோட்டில் ஓட்ட முடியாது. இது வந்து ஹாலு. இதில் குட்டி குட்டி பெட்டை போட்டு இது ஒரு பெட் ஸ்பேஸாக மாற்றிட்டாங்க. இதில் வந்து ஒரு பெட்டுக்கும் நம்ம ரெண்ட் பே பண்ணணும். இது வந்து மொத்தமாக இந்த ஒரு ரூம் எடுத்து பெட்டு போட்டுக்கல, ஒரு ரெண்ட் அவங்களே போட்டது, அதுக்கு ரெண்ட்டு நம்ம பே பண்ணுவோம். சுற்றி காட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கிச்சனில் வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். நம்மளே சமைக்க வைக்கிறாங்க. நம்ம சும்மா சுற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்தாக்கா நம்மள இந்த ரூமில் தங்க வச்சதுக்கு நீ வேலை செய்யணும் சமை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் ஃபிஷிங் ட்ரிப் போய்ட்டு வந்தோம். 5 மீன், நிறைய மீன் பிடிச்சோம். பாதி மீன் கெஸ்ட் எடுத்து போயிட்டாங்க. நாங்கள் லஞ்சுக்காக ஒரு 5 மீன் வந்துட்டோம். இந்த மீன் பேர் துபாயில் சேரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல மீன் தான். இது இன்றைக்கி எங்கள் லஞ்சுக்கு இதை நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். அதை தான் கட் பண்ணி நிற்கிறோம் மீனை. பெரிய மீனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை ப்ரோ, அதெல்லாம் கிடையாது ப்ரோ. நான் ப்ரோ ஒன் ஆஃப் த மாஸ்டர்னு சொல்லலாம். அவர் வந்து மீனே சாப்பிட மாட்டாரு. மீன் செய்வாப்புல, ஆனால் மீன் சாப்பிட மாட்டாங்க.
கேமராமேன் ஒன்றுமே செய்ய மாட்டாங்கண்ணே. ஏன் சொல்ல மாட்டான். இல்லை சாப்பாடு வரும். சாப்பிட்ற வேலை மட்டும்தான். சாப்பாடு வேலை சாப்பாடு பாப்புல உங்களுக்காக வீடியோலாம் அப்படிதான் இருக்கணும். இன்னும் கழுவி வச்சுட்டு போகணுண்ணா. கழுவி வச்சுட்டு வரலாம் நைட்டுக்கு தான். இல்லை மதியம் செய்யணும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வராமல் தான் செய்யலாம். ஒரு குண்டாக வேணுங்களா? கட் கட் கட். நண்பர் 2 பேருக்கும் முட்டை போட்டான். 2 முட்டை தான் போட்டிருக்கான். ஆனால் அந்த ஹைலைட் என்னன்னா இந்த தோசைக்கல் தான். டைனோசர் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டது போல் அது அப்படியே விட்டு போயிடுச்சு போல். புதஞ்சிருந்ததை எடுத்துட்டானுங்க போல் இந்த ரூமில் இருக்கவங்க. ரூமில் தங்க வச்சாக்கா ரூமில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பேசுறது ரூம் மட்டும் போகும்போது என்னென்ன பேசுறது நல்ல உங்களை இல்லை இவனை தான். நடுவில் நம்ம ஒரு படத்தில் சொல்லுவானே, ரசம் வச்சா சமையல் ஓவர். அதுமாரி சமையல்காரனாகவே நம்மளை மாற்றிட்டாங்க. நம்ம சமைக்க ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம வைக்க போகிறது காஞ்சரால் குழம்பு. ஃபஸ்ட்டு காஞ்சரால் வந்து வறுத்துக்கணும். கரண்ட் இல்லையா தலைவரே? காஞ்சரால் இது பண்ண வறுக்க இங்கே இருக்க. இந்த ரூம் வந்து வானத்தை போல குடும்பம் போல். இங்கே வந்து சோறு சாப்பிட வந்தால் எப்பயுமே சோறு இருக்கும். பார்த்தீங்களா, செட்டியாக எல்லாமே அந்த டவரால் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. சோறு எப்பயுமே இருக்கும். யார் ரூமில் இருக்காங்களோ அவங்க சமைச்சிருவாங்க. அதுமாரி தான் நானும் வந்து மாட்டிக்கிட்டேன். லாக் எடுக்க வந்தேன், நம்மளையும் சமைக்க விட்டாங்க. வந்துட்டான் என் நண்பன். அவனே வந்து அடிமையாக மாட்டிட்டான். ஆக்சுவலாக இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும். ஊருக்கு கிளம்ப சொல்லி வந்து என்ன டார்ச்சர் போயிட்டு இருந்தான். 10 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். நான் அப்படியே அவனே பிடிச்சி கேமராமேன் ஆக்கியாச்சு. பின்னாடி கேமராக்கு பின்னாடி இருக்கனால தெரியல, சரியான காண்டில் இருக்கான். நம்ம இப்போ புளியை கரைச்சி சாந்தையும் அதில் போட்டு குட்டி கரைச்சி ஊற்றி விட்டுட்டா போயிட்டு நானும் கிளம்பிடுவேன். ராலை காட்டுறா. ரால் வந்து ஷெஃப் எப்படி சொல்லுவாங்க, இந்த கோல்டன் கலரில் வந்து இதாகணும், ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து போடணும். எடுத்துலாம் பக்கம் போட்டு தலைவரை கேட்காத. எதுவாக இருந்தா பால் இருக்குல்ல. எல்லாத்தையும் விடாத. யார் இவனா? அதை வாங்கி நம்ம செஞ்சிரும். போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் போடுங்க தலைவர். அதுக்கு போதும். அதுக்கப்புறம் அவங்க சோத்துல அவங்க தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கேமராமேன் ஃபஸ்ட்டுங்க எதையுமே எடுக்க மாட்டுறாரு. ரீடேக் போக வேண்டியது இருக்கு. போடுங்க, கரைச்சிடலாமா? கரைச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஷேர்டு கிச்சன். எல்லாம் தனித்தனியாக தான் சமைச்சுப்பாங்க. இந்த மஞ்சள் சட்டை வந்து தனியாக சமைக்கிறேன்றாரு. அவரோட மீன் எடுத்து நான் சமைக்கலான்னா கேட்க மாட்டேறாரு. ஃபோன் டக்குன்னு ஃபோன் எடு, சப்ஸ்கிரைப் பண்ணு, போடு, காட்டு. காட்டுறா, இங்கே ஏறா, இங்கே என்ன ஏடுறா. சரி, அப்புறம் எடுத்துக்கலாம்டா. இங்கே ஏறா. மஞ்சள் சட்டை சமைக்க வந்தார். அந்த கேப்பில் பிடிச்சி அவரை ஒரு சப்ஸ்கிரைபராக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க போகிறோம். சேனல் பேர் தெரியல அவருக்கு. தெரியாதான், எப்படி தெரியும்? ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணு. ஓகேவா? நல்ல சேனல் தான். வாங்க தலைவரே, வாங்க காட்டுறேன். நிறையா இருக்குது. வேலண்டைன்ஸ் டேக்கு போட்டது
புரிஞ்சுதா? புரியல. சரி நெக்ஸ்ட்டு இது வேணாம், இது வேணாம். அப்போ எதுவுமே வேணாமா? புரியுது தலைவரே. நம்ம சேனல்ல ரொம்ப நீங்க இது பண்றீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் வெளியூர்ல இருந்து பிடிச்சிருக்கோம். அவரு போய் பரப்பணும்ல. அவர் இதோட லைக்கும் போடல, எல்லாம் நம்மளே போட்டுக்க வேண்டியதுதான். இது மாதிரி நிறைய இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தலைவலி வந்துச்சு. அடுப்பு இங்கே இருக்குது, சட்டி அங்கே இருக்கு. யார் இப்படி வச்சது? அது அப்படிதான் இருக்கும். கருவாட்டு குழம்பு செய்வாங்க, ஆனால் கருவாடே இருக்காது. பேர் மட்டும் வச்சிட வேண்டியதான் கருவாட்டு குழம்பு. இது இலக்கியம் பிரபலம். இலக்கியம்னா எல்லாரும் ப்ராப்ளம் தான். சரி சாந்து இதுலேயே கரைச்சிருக்கலாம். உப்பு போட்டீங்கன்னா உப்பு போட்டாச்சு. உப்பு தான் போட்டாச்சு. ரெண்டாவது டைம் போடலாமா? அவ்வளோதான், போட்டோம்னா தூக்கி கீழே ஊற்ற வேண்டியதான். இப்போ செய்கிறது மட்டும் என்ன சாப்பிட போகிறோம்? போதுமா? சாந்து இன்னும் கொஞ்சம் போடவா? போதும் போதும்ல. தண்ணி ஊற்றி போடுறதுக்கு எதுக்கு அதிகமாக சாந்து போட்டு சாப்பிட்டு வச்சுட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சா. நம்ம குளிக்கவா? கேமராமேன் எல்லாத்தையும் கரெக்டாக கேப்சர் பண்ணியா? சமையல் முடிஞ்சிருச்சு. அப்படியே குளிச்சுட்டு கிளம்ப. சாப்பிடலாமா? சாப்பிடலாமாவா? கஷ்டம்தான். ஓகே சரி, சட்டி சட்டியாக எல்லாத்தையும் சாப்பாடு ஆக்கியாச்சு. வர்றவங்களாம் வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. துபாய்க்கு நம்ம அந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்படியே அபுதாபி போயிட்டு அங்கேருந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம டீ கடைக்கு போயிட்டுருக்கோம். நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ராபர்ட் ப்ரோ வந்திருக்காரு. சரி ப்ரோ, பார்ப்போம். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.